ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி அறிவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1.5 வயசுலேருந்து 2 வயசில் உள்ள குழந்தைக்குள்ள ஏலைன் ஃப்ராகுக்கான கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அது இப்போ எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஷோல்டர் விட்த் வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதோட ஹைட்டும் 4 இன்ச் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் இங்கிருந்து நான் வந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கோட அளவும் பேக் நெக்கோட அளவும் நான் வந்து 2 இன்ச்சு தான் எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் சேமாக தான் நான் வைக்க போகிறேன். ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பேனெக் வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 4.75 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறோம். ஸோ அதையுமே இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் இது வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ஆர்ம் ஹோல். இதை இப்போ நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால ஆர்ம் ஹோல் வந்து கம்மியாக தான் வரும். நம்ம வெட்டும்போது இந்த மாதிரி வெட்டிக்கலாம். அடுத்து இங்கேருந்து வெயிஸ்ட் ஹைட் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17.5. வெயிஸ்ட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ இந்த 8 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் வச்சுக்கலாம். இதுதான் அந்த 8 இன்ச்சு. இந்த லைனில் நம்ம வெயிஸ்ட்டை மார்க் பண்ணோம். ஸோ வெயிஸ்ட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்கிறதுக்காக ஈஸ் அலவன்ஸும் சேர்த்து 4.75 மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2 லைனே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிச்சிங்க்கான லைன், இது வந்து கட்டிங்க்கான லைன். ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம டோட்டல் ஹைட் மார்க் பண்ணலாம். டோட்டல் ஹைட்டு 20 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த 20 இன்ச்சஸில் ஒரு 1 இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங்க்கு விடுறேன். ஸோ 21 இன்ச்சஸ். ஸோ இங்கேயுமே அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 21 இன்ச்சஸ். அதுக்கப்புறமா இதுதான் நமக்கு ஒரிஜினல் ஹைட்டு. அண்ட் இதில் இருந்து இந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். எந்த அளவுக்கு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க. அண்ட் இதில் வெயிஸ்டில் இருந்து நமக்கு 13 இன்ச்சஸ் வரும். டோட்டலாக தான் 20 இன்ச்சஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு 13 இன்ச்சு வரும். ஸோ இந்த 13 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எந்த அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்தாலே தெரியும் 13 இன்ச்சஸ் வரும். ஸோ இந்த 13 இன்ச்சஸை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே 13 இன்ச்சஸ் வருது. ஸோ இங்கேருந்து அந்த 13 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து கர்வாக வந்துடும். ஸோ நான் தைக்க போகிறது வந்து ஸ்லீவ்லெஸ்க்குள்ள ஃப்ராக் தான். ஸோ இது நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு, ஆர்ம் ஹோலு அண்ட் சீம் அலவன்ஸோட செஸ்ட் பார்ட்டு அண்ட் இதை அப்படியே வந்து நம்ம ஏலைன். ஸோ தனியாக கட்டிங் வந்து இங்கே கிடையாது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரிமைனிங் போர்ஷன்.
நான் வந்து ஸ்லீவ்லெஸ் தான் தைக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது இதிலே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் தனியாக பேக் பார்ட் தனியாக எடுத்துக்குவோம். ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட், அண்ட் இது வரை நமக்கு வெயிஸ்ட் லைனு. ஸோ நான் வந்து வெயிஸ்ட் லைன் வந்து எதுக்காக மார்க் பண்ணேன் அப்படின்னா, ஜிப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணேன். ஸோ இதில் வந்து வெயிஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் கட் பண்ணுறப்போ இங்கேருந்து இங்கே வரை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃப்ராக் தைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் தான் வரும். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஒரிஜினல் கிளாத்தில் போட்டு, இது லைனிங் கிளாத், ஸோ ஒரிஜினல் கிளாத்தில் போட்டு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லைனிங் யூஸ் பண்ணல, டேரெக்டாக கிளாத்லேயே தைக்கிறீங்க அப்படின்னா கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரிஜினல் கிளாத்தில் போட்டிருக்கேன். ஸோ ஒரிஜினல் கிளாத்தில் போட்டுட்டு இதில் இருக்கிற வந்து நான் லைனிங் கிளாத்தை விட பெருசாக கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கிங் எல்லாமே இதில் உள்ள மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டு வந்து இதில் இருக்கிறத விட நம்ம வந்து அதிகமாக வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து வந்து இன்னுமே வந்து பெருசாக வரும். ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இங்கேருந்து நம்ம 13 இன்ச்சஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஏலைன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கீழே அந்த வந்து கர்வியாக வரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இது ஷோல்டர் பார்ட்டு. 1/2 இன்ச் நம்ம கீழே வந்து 1 இன்ச் விட்டுருப்போம். கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச், ஷோல்டருக்கு 1/2 இன்ச். ஸோ இதுதான் வந்து நமக்கு வெயிஸ்ட் லைனு. ஸோ அந்த வெயிஸ்ட்டு கிட்ட தான் நம்ம ஒரு கர்வாக போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம இதுவரை வந்து பேக் பீஸ்க்கு மட்டும் இதுவரை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓப்பன் வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ நமக்கு
பேக் பீஸ்க்கான 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு வித் லைனிங்கோட. லைனிங்கோட ஹைட் நீங்கள் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே போகுது அப்படிங்கிறதுனால லைனிங்கோட ஹைட் தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை கம்மியாக கூட வச்சுக்கலாம். இது கீழே வேணும்னா கட் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இதே மாதிரி நமக்கு ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. ஸோ ஃப்ரண்ட் பீஸுமே நமக்கு ஈவனாக அப்படியே இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நெக்குக்கு எப்போவுமே ஃப்ரண்ட்டில் கொடுத்து பேக்கில் திருப்பி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.